மகன், சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன். கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்களோட ஸ்டாலின் யாரோட ஸ்டாலின்? உங்களோட ஸ்டாலின். இதெல்லாம் வரைக்கும் யாரோட இருந்தாரு? இது வரைக்கும் மக்களை பத்தி சிந்திக்கல, குடும்பத்தை பத்தி தான் சிந்தனை இருந்தது. இதை எடுத்துக்கிட்டு வீடு வீடா அரசு ஊழியர் வர போறாங்க. வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு 45 நாள்ல இந்த பிரச்சனையை தீர்க்கிறாங்க. இது உண்மையா நடக்குமா? 4 ஆண்டு காலமா நீங்க தான் ஆட்சி செய்யறீங்க, ஏன் தீர்த்து வைக்கல? அப்ப இனிமேல் தீர்க்க முடியுமா? அத்தனையும் போய் புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு. 100 நாள் வேலை திட்டம் திமுக ஆட்சிக்கு வந்தா 150 நாளா உயர்த்தினாங்களா? விராலிமலை பேர்வாச்சாக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படி பேர்வாச்சானா 100 நாள் வேலை திட்டம் இந்த பகுதியில் நடக்காது. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? எதிர்கட்சி தலைவராக இருந்தார் ஸ்டாலின். திமுக தலைவர் பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது கருப்பு பலூன் விட்டார். ஆளுங்கட்சியா வந்துட்டார். இப்ப ரத்தன கமலம் வச்சு வெண்குடை பிடிக்கிறார், வெள்ளக்கொடை பிடிக்கிறார். கோ பேக் மோடிங்கிறது வெல்கம் மோடினார். இங்க இருக்கிற புதுக்கோட்டை அமைச்சர் அவர் சொல்றார், திரு ரகுபதி சொல்றார், உதயநிதி அவர்கள் கடினப்பட்டு உழைத்து திமுகவில் துணை முதலமைச்சர் அப்படியா இருக்காரு? மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல. வளர்ச்சியை கொடுத்தோம் பகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது 574 கோடியில 2306 குடியிருப்புகளுக்கு தண்ணி கொடுத்தோம். பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுத்தோம், பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் கொடுத்தோம். நானே நேரடியா வந்து மாண்புமிகு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டுல அந்த திட்டத்தை துவக்கி வச்ச. தண்ணி கூட கொடுக்க முடியல. இந்த ஆட்சி தேவையா?